வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ரவா ஸ்வீட் கொழுக்கட்டை பால்ஸ் தான் பண்ண போறோம். ஆனா யூஸ்வலா பண்ணாம இதுல கொஞ்சம் நம்ம ப்ரோட்டீன் எலிமெண்ட் சேர்த்து பண்ண போறோம். எக்ஸலண்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸா கூட நீங்க இதை பண்ணலாம். பண்றது ஈஸி தாங்க, அதே சமயம் செம்ம டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி இதை நம்ம கொஞ்சம் கேசரி 2.0 வெர்ஷன் கூட சொல்லலாம். பட் கேசரிக்கு சேர்க்கிற மாதிரி அவ்வளோ நெய் இதுல சேர்க்க வேண்டாம். ரெண்டு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவை, அதுக்கப்புறமா வெல்லம். இந்த கொழுக்கட்டை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நட்ஸ் அண்ட் சீட்ஸை நல்லா வறுத்துக்கலாம். அளவெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சேர்த்திருக்கேன். நீங்க ஆல்மண்ட்ஸ், பம்கின் சீட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை இப்போ அந்த நட்ஸ் கூடவே சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அப்படியே வறுபட்டு உதிரி ஆற வரைக்கும் இதே மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஸ்லைட்டா அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல கடாயில ஓட்டும், ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு உதிரி ஆனதுக்கு அப்புறம் கடாயில ஓட்டாது. இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணும் போதே வீட்டில் இருக்கிறவங்களா நம்ம ஸ்வீட் பண்றோம்னு கிச்சனுக்கு ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கீத்து போட்டு குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பீசஸா போடும் போது தான் உங்களால் ஈஸியா கடிக்க முடியும். நம்ம வறுத்ததெல்லாம் கடாயோட ஓரத்துக்கு தள்ளிட்டு நடுவில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டி பல்லா சாப் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் பீஸ் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் அப்படியே 2 பெரட்டி விட்டாலே போதும். அடுத்ததான் நம்ம ரவை வறுத்துக்க போறோம். 3/4 கப் அளவுக்கு நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் இந்த தேங்காய் மிக்சர் கூடவே நம்ம வறுத்துக்கலாம். நீங்க அன்ரோஸ்டட் ரவை யூஸ் பண்ணீங்கன்னா வறுத்துட்டு மறுபடியும் இதுல சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவையா இருந்தா உங்களோட கொழுக்கட்டை கொழுக்கு முழுக்குன்னு ஆயிடும். நல்ல ரவையை இந்த மிக்சரோட சேர்ந்து வறுத்துக்கலாம். உதிரியா மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமா வைக்க போறோம். என்னடா இது 3/4 கப் அளவுன்னு நீங்க யோசிக்காதீங்க. 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். மீதி 1/4 கப்புக்கு நான் பொட்டுக்கடலை சேர்க்க போறேன். ஸோ ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு 1 கப் ஆயிடும். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே கிடைக்கும். அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 ஏலக்காயிலேருந்து சீட்ஸ், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கேன், நீங்க ஒயிட் சுகர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு வால்யூம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம வெள்ளத்தை உருக்கிக்க போகிறோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்துல அழுக்கு குப்பையெல்லாம் இருக்குங்க, அதனால தான் வடிகட்டிக்கிறோம். உங்க வெள்ளத்துல அழுக்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே வெள்ளத்தை கரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல தேங்காய் ரவை மிக்சர்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்ததா பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ 3ஆவதா வெல்லம் பார்த்தீங்கன்னா உருக்கி வச்சிருக்கோம். இப்போ நான் கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி கொதிக்கட்டும். எல்லா ஸ்வீட்லயுமே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கி வரதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. அதனால நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி தளத்தளன்னு கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் ரவை மிக்சரை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளறிட்டே சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்காம சேர்த்தீங்கன்னா உருண்டை கட்டிக்கும், அதனால சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்க சேர்க்கணும். அதே மாதிரியே நீங்க சேர்க்கும் போது உடனே கிளறி விட்டுறணும். இனிமே இந்த ரவை கொஞ்சம் அப்படியே தண்ணியெல்லாம் இழுத்து உங்களுக்கு ஒரு மாசா வர வரைக்கும் நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும். முக்கியமான வேலையே அதுதான். இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்மளுக்கு 3/4 பங்கு ரவை வெந்துடும். ரவை பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை பொடியை இதுல சேர்த்துக்கலாம். கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தாலும் உடச்சி விட்டுருங்க. இல்லைன்னா ஃபைனலா நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் பிசையும் போது அது உடஞ்சிடும். பொட்டுக்கடலை பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு பாருங்க, உங்களுக்கு திடீர்னு திக்காயிடும். எக்ஸஸ் மாய்ஸ்சர் உரியறதுக்கு இந்த பொடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு கமகமன் ஏலக்காய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பந்து மாதிரி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கடாயை விட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்சரை ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா திக் ஆயிடும். மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை ஷேப் பண்ணிக்கலாம். கடாயில ஆறதுக்கு லேட் ஆகும்னா நீங்க ஒரு பிளேட்ல மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆறிடும். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனாலதான் நம்ம கட்டாயத்தை கிளறிக்கணும். இப்போ உங்களோட ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. ஸ்டீமரோட பிளேட்ஸ்ல கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். நம்ம கையிலயுமே கொஞ்சமா நெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸா எடுத்து உருட்டி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணோம்னா நம்மளோட கொழுக்கட்டை பால்ஸ் ரெடி. இந்த பால்ஸா தான் ஷேப் பண்ணோன்ட்டு இல்லைங்க, நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி கூட ஷேப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு
அப்படியே நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் கொஞ்சம் ஆறிட்டுனா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். உடச்சி சாப்பிடும்போது ஒரு பைட்லேயும் நம்மளுக்கு நட்ஸ் தேங்காய்லாம் கிடைக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.